ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். இன்றைக்கு பூமி நிலை எந்த அளவுக்கு இடைவெளி குறைந்து வருகிறது என்று அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அனைவரும் அதை அறியக்கூடிய சக்தி அளவிற்கு அவரவர் குடும்ப நிலை இல்லை. இந்த அறியக்கூடிய நிலை யாருக்கு வர வேண்டும்? நாட்டை வழிநடத்தும் அரசனுக்கு வர வேண்டும். அரசன் அவனும் வருமானத்தை குடிமக்களை போன்று வருமானத்தை தேடிக்கொண்டு செல்கொண்டிருக்கிறான். இந்த நிலையின் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமி வாழும் என்று சற்று யோசியுங்கள். இரண்டாவது, ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்று வம்ச வழியிலே ஒரு மனிதன் ஒரு வம்சத்தில் ஒரு குற்றம் செய்தால் அந்த வம்ச வழியிலே அவன் குற்றவாளியாகவே வந்து கொண்டிருக்கிறான். அதே நிலையில் ஒரு கவர்மெண்டில் வேலை செய்யும் வேலை செய்த மனிதர்கள் அவர் வம்ச வழியில் அவர்களே தொடர்ந்து கவர்மெண்ட் வேலைக்கு செய்கிறார்கள். இப்படி நிலை செல்லும்போது அப்போது ஏழை மக்கள்கள் படிக்க வைத்து படியுங்கள் என்ற அரசு எதற்காக துன்புறுத்தி அவர்களை படிக்க வைப்பது எதற்காக? இவர்கள் வம்சத்திலேயே தொடர்கதையாக ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் 3 பேர் என்று வம்ச வழியில் தொடர்கதையாக கவர்மெண்ட் வேலை செய்து கொண்டிருந்தால் ஏழை மக்களுடைய நிலை என்ன? இது எத்தனை காலம் இது நீடிக்கும்? இன்று பெரியார் சொன்னார் அன்று, கடவுளை மற மனிதனை நினை என்று. இன்று பெரியாரை கொண்டாடுகிறீர்கள். அதற்கு என்ன பொருள்? அது பொருள் உணர்ந்து செயல்பட வேண்டும், அவரை வழிபட வேண்டும். அதுக்கு பொருள் என்னவென்றால், இன்று பூமி நிலை என்ன, எந்த நிலையில் செல்லு கொண்டு இருக்கின்றது? கோயிலும் கட்டிக்கொண்டு மனிதனும் வாழ்வதென்றால் பூமியில் மிக இடைவெளி வேகமாக குறைந்து வரும்போது பசுமை காற்று இல்லாமல் நோய்கள் அதிகமாக தொடரும் என்று குறுகிய வழியில் எழுத்து மூலமாக பெரியார் குறித்து வைத்தார். அதன் பொருள் அதுதான் குறிக்கின்றது. ஆனால் நீங்கள் எந்த பசுமைகளை அழித்து கொண்டு செல்கின்றீர்களே தவிர பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியும் அழித்து கொண்டு செல்கின்ற நோய் உற்பத்தியாக அதற்கான மருந்து ரசாயன பொருளினால் பூமியுடைய கேடு அனைத்தும் செய்து போய் செல்கொண்டிருக்கிறேன். இது எவரும் யோசிக்கவில்லை. இந்த நிலை என்ன ஆகும்? அதனால் ஒன்று, முன்னோர்கள் எழுதி வைத்த வழிமுறையில் செல்லுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இதுவரை நீங்கள் சம்பாதித்த பொருள்களை அவரவர் ஆங்காங்கு வைத்து கொண்டு நிறுவனம் மூலமாக அனைத்தும் ஒப்படைத்துவிட்டு அரசில் விலகுவது சால சிறந்தது. பூமிக்கு நன்மை. பூமிக்கு நன்மை. ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். அப்புறம் பார்க்கலாம்.